என்ன வர வர ஒரு பையலும் ஆஸ்பத்திரி வரமாட்டானே. இப்படியே போனால் நம்ம பொழப்பு சிங்கி அடிச்சிடும் போலயே. டாக்டர் எப்படியாவது கவர்ந்து பண்ணுங்க டாக்டர். யாரை கவர்ந்து போனணும், எப்படி கவர்ந்து போனணும், என்ன ஆச்சு? டாக்டர் எங்க அக்காவுக்கு பாம்பு கடிச்சு பிடிச்சி டாக்டர், அவங்க எப்படியாவது கவர்ந்து பண்ணுங்க டாக்டர். எது பாம்பு கடிச்சு பிடிச்சா? சீக்கிரம் பெட்டு கூட்டி வாங்க, இந்த வாரேன். சீக்கிரம் வாங்க டாக்டர், எங்க அக்காவை எப்படியாவது கவர்ந்து பண்ணுங்க டாக்டர். ஐயோ என்னம்மா ஆளே ஒரு மாதிரியா இருக்காங்க, ரொம்ப கண்ணெல்லாம் வீருக்கு. பாம்பு கடிச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? டாக்டர் இப்பதான் டாக்டர் ஒரு அரை மணி நேரம் தான் டாக்டர் ஆகுது. தோட்டத்தில் கடிச்சிச்சு, இப்போ உடனே தூக்கிட்டு வந்துட்டேன் டாக்டர். எப்படியாவது கவர்ந்து பண்ணுங்க டாக்டர். ஆள் இருக்க கண்டிஷனை பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க போலயே. இருங்க, என்னோட முரட்டு வைத்தியத்தை பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, எதுக்கு உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஐயோ டாக்டர் எங்க அக்கா உயிரோட தான் இருக்காங்க, அவரை எப்படியாவது கவர்ந்து பண்ணுங்க. நான் அதை சொல்லம்மா, அவங்க வீட்டுக்கெல்லாம் சொல்லி வீட்டில் இருக்கவங்கள வர சொல்லுமா. ஓ சரிங்க டாக்டர், இந்த ஃபோன் பண்ணி சொல்கிறேன் டாக்டர். நல்ல விஷ பாம்பு போலயே, விஷம் நல்லா ஏறி இருக்கே. என்ன பாம்புமா கடிச்சிச்சு? டாக்டர் நாங்கள் பாம்பு கடிக்கும் போது அது என்ன பாம்பு என்ன விஷம்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு நாங்கள் என்ன ஆராய்ச்சியாக டாக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தோட்டத்துக்கு போனோம், பாம்பு வந்துச்சு. நாங்கள் வந்தெல்லாம் நினச்சேன், இந்த அக்கா தான் குச்சி எடுத்து அடித்தாங்க, அது கடிச்சு பிடிச்சி டாக்டர். கருப்பு கலரில் படம் எடுத்துக்கிட்டு வந்துச்சு டாக்டர். அது இல்லைம்மா, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் பாம்பை பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்மா, அதுக்கு தாம்மா கேட்டேன். டாக்டர் என்ன பாம்பெல்லாம் தெரியல டாக்டர், எப்படியாவது கவர்ந்து பண்ணுங்க டாக்டர். சரிம்மா சரிம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது, அதெல்லாம் கவர்ந்து பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளில இருங்க, நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரேன். நர்ஸ் ஒரு டப்பா எடுத்துக்கிட்டு சீக்கிரம் இங்கே வாங்க. இந்தாங்க டாக்டர். நர்ஸ், இந்த அம்மாவுக்கு கையில் ரொம்ப விஷம் ஏறி இருக்கு போல், அதான் பிளேடில் அறுத்து தான் அந்த ரத்தத்தெல்லாம் வெளியில் எடுத்தால் தான் ஓரளவுக்கு இவங்க க்யூர் ஆவாங்க. அந்த கொஞ்சம் பக்கத்தில் கூட இருந்துங்க. சரிங்க டாக்டர், நான் பக்கத்தில் இருக்கேன். நர்ஸ் அந்த டப்பா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அம்மாவுக்கு கையில் மருந்து போட்டு விடுங்க. சரிங்க டாக்டர், இந்த உடனே பண்ணுறேன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? சொல்லிட்டேங்க, நான் வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட என்னடி சொன்னேன், போக வேண்டாம் தானே சொன்னேன், எதுக்கடி இப்படி பண்ணுறிய, சொன்னால் கேட்க மாட்டீங்களா? ஏ கண்மணி, இப்போ எப்படி இருக்கு அவளுக்கு, டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்கக்கா, ஆனால் கை ரொம்ப வீங்கிருக்கு, விஷம் அதிகமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்தனால கொஞ்சம் சீக்கிரம் கவர்ந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கக்கா. நீங்கள் எதுக்குமா அந்த தோப்புக்கெல்லாம் போகிறீங்க? நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன்டி அங்கெல்லாம் போகாதீங்கன்னு. தேவையில்லாமல் இப்போ பாரு அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்டாளுவ. அவளுக்கு எதுனா ஒன்றுனா யார் பதில் சொல்கிறது? அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, ஆனால் ஒன்றும் அதாவது டாக்டர் சொல்லியிருக்காங்க. சரிடி, எல்லாம் ஒன்றை சொல்லணும், ஒன்னால தான் செவனு வீட்டில் அடங்கி உடங்கி இருக்காமல் என்ன வேலை பார்த்து வச்சுருக்க பாரு. அவன் மாவா வந்து அப்போ நான் என்ன பதில் சொல்லுவான்? எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு? இங்கே பாருமா, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அம்மாவுக்கு சீக்கிரம் சரியாயின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நாங்களாம் இருக்கோம். இல்லை அம்மாவுக்கு ஏதோ விஷ பாம்பு கடிச்சு பிடிச்சின்னு சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நாங்களாம் இருக்கோம்ல, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்களாம், நாங்கள் இருக்கோம்னா அழுவாத, சரியா? இந்த வாரமா டாக்டர் வந்துட்டாங்க, இந்த அவங்கள்ட்ட கேட்போம்மா. டாக்டர் இப்போ எப்படி டாக்டர் இருக்கு அவங்களுக்கு? அவங்களுக்கு விஷப்பாம்பு கடிச்சிருக்கு, விஷம் கொஞ்சம் நிறைய ஏறி இருக்கு, கை நல்லா வீக்கமாக இருக்குது. இப்போ தான் சர்ஜரி பண்ணி எடுத்திருக்கேன், பிளட்டெல்லாம் நிறைய லாஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு கண்ணு முழிக்க மாட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். ஐயோ அம்மா கண்ணு முழிக்க மாட்டாங்களா? அம்மா கவலைப்படாதம்மா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ ஆப்ரேஷன் பண்ணி பிளட் எடுத்திருக்கனால கொஞ்சம் நேரம் அப்படி தாம்மா இருக்கும், ஒரு மாதிரியாக கேராக இருக்கும். அவங்க இன்னும் அந்த மயக்கத்தில் தான் இருப்பாங்க. விஷத்தெல்லாம் எடுத்தாச்சு, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அளவுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம், சீக்கிரம் சரியாயிடுவாங்க. டாக்டர் அவளை எப்படியாவது சீக்கிரம் குணம் பண்ணிடுங்க டாக்டர். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், எல்லா விஷயமும் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கண்ணு முழிக்க கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். இப்போதைக்கு யாரும் போய் தொந்தரவு பண்ண வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க, ஒரு 1/2 hour ஆகட்டும், அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்துக்கலாம், சரிங்களா? சரிங்க டாக்டர். ஆமாம், அங்கே போயிட்டு யாரும் அழுவக்கூடாது, பேஷண்ட்டை ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் லேட்டாக ஆனதுக்கப்புறம் அவங்க கண்ணு முழிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கலாம், சரிங்களா? சரிங்க டாக்டர், சரிங்க டாக்டர், நாங்கள் பார்த்துக்குறோம் டாக்டர். இந்த வருமா மாடி,
நீ ஒன்றும் அழுவாதையா, டாக்டர் தான் சொல்லிட்டாங்களே சரியாயிரும்னு. அம்மாவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவான், அப்புறம் போயிட்டு அம்மாவை பார்ப்போன்னா நாங்களாம் இருக்கோம்ல, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டி போயிடலாம். சாரிடி, என்னால் தாண்டி இது எல்லாமே என்னை மன்னிச்சிருடி. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாரி பூரின்னு கேட்டிருக்கியாடி, இருடி உன்னை வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன்.